சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே கறி பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகர் இல்லைனா ஹனி போட்டுக்கோங்க. வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் கோதுமை மாவு 2 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றிட்டு நல்ல டோ சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பன் ஸ்பாஞ்சினஸோடு இருக்கும். இப்போ நான் ஆயில் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மூடி 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். ஃபில்லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம். உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவைப்பட்ட கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொங்கி இதை உங்களுக்கு பன் எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த ஃபில்லிங் வைப்போம். ஆனியன் மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா கூட வைக்கலாம். நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணிவிடுங்க. இதை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் விட்டுருங்க. பாலை வச்சு மேலே க்ரீஸ் பண்ணிவிடணும். இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வச்சுருங்க. கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி.